மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மல்லி 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 மல்லி. தம்பி, மல்லி ஏதாவது கால் பண்ணாலா தம்பி? அவ எதுக்கு கால் பண்ண போறா? இந்த வீட்ல அவ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி தானே ஏற்கனவே இருக்கும். அவ எப்படி எனக்கு கால் பண்ணுவா? ஆனாலும் இவ்ளோ அகங்காரம்லாம் ஒரு பொண்ணுக்கு ஆகாதுப்பா. ஒரு குடும்ப பொம்பளை இப்படியா பண்ணுவா? எத்தனை தடவை தான் ஒரு ஆம்பளைய அவ அவமதிக்கிறது? எப்ப பார்த்தாலும் சொல்லாம கொல்லாம கிளம்பி போயிடுறது. காரணம் கேட்டா வெண்பாங்கிறது. இந்த வெண்பாங்கிற ஒரு பேரை சொல்லி விஜய் தலையில மிளகா அரைக்கலாம் நினைச்சிட்டு இருக்கா அவ. மல்லி தான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய தடவை உங்களுக்கு கால் பண்ணாலாமே தம்பி, நீங்க தான் எடுக்கவே இல்லையாமே. எனக்கு வெளியில போனா 100 வேலை இருக்கும். நாங்க இவ போன் அட்டன் பண்ணி பதில் சொல்றது மட்டும் தான் எனக்கு வேலையா? நான் கேக்குறேன், அப்படி பதில் சொல்லலன்னா இவ சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிடுவாளா? அப்புறம் எதுக்கு நான் குடும்ப தலைவனு வீட்டுல இருக்கேன்? மல்லி பண்ணது தப்புதான் தம்பி, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம பொண்ணு ஒரு இடத்துல இருக்கான்னு தகவல் தெரியறப்ப அவ என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நீங்களும் புரியாம அவ பண்றதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. நாகு இவ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் அதிக பிரசங்கித்தனமா பண்ணிதான் இந்த குடும்பம் இப்ப இந்த நிலைமையில வந்து நிக்குது. அவ இது எல்லாமே பண்றது நம்ம வெண்பா கிடைக்கணுங்கிறதுக்காக தானே தம்பி? நான் சொல்றேன், அவ இதெல்லாம் பண்றது வெண்பா கிடைக்கணுங்கிறதுக்காக இல்ல. இது தான் தாங்கிற அகங்காரம், கர்வம், திமிரு. என்னாலதான் எல்லாம் நடந்துச்சு, நான் தான் வெண்பாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன்னு அப்படியே ஊரு ஃபுல்லா தம்பட்டம் அடிக்கணும். அதுக்காக தான் அவ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ என்ன பொம்பளையோ எனக்கு தெரியல. புருஷன் கால்ல அடிபட்டு வீட்டுல கிடக்குறானுங்கிற எண்ணம் கொஞ்சமாச்சும் அவளுக்கு இருக்கா? நாகு, அவ உங்களுக்கு கால் பண்ணல? போகும்போது கால் பண்ணதுதான் தம்பி. அங்க போனதுக்கு அப்புறம் கால் பண்ணல, அப்படித்தானே? ஆமா தம்பி. சரி, நீங்களாச்சும் கால் பண்ணுங்க. அண்ணே, கொஞ்சம் ஊரும் கட்டுங்க. அண்ணே, ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? சரிங்க. மல்லி, எங்க இருக்க மல்லி? இங்க நான் சூலூர்பேட்டையில தான் இருக்கேன் அண்ணே. ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கேன். நம்ம வெண்பா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா மல்லி? அந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த தகவலும் தெரியல அண்ணே. நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பின அந்த நர்ஸ் வேலையை விட்டு போயிட்டாங்களாம். இன்னொரு நர்ஸ் வெண்பா அங்கதான் இருந்தான்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படி ஒரு பொண்ணு இங்க அட்மிட் ஆகவே இல்லைன்னு சொல்றாங்க. நானும் போலீஸோட போய் ஹாஸ்பிட்டல் முழுக்க தேடி பார்த்துட்டேன். வெண்பா அங்க கிடைக்கல. அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இங்கே இருக்கேன் அண்ணி. இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இல்ல? குழந்தைய காணோன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம்ல, அவங்க தான் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்கல்ல. இவ எதுக்கு தனியா கிளம்பி போகணும்? யாராவது குழந்தை இருக்காங்கிற விஷயத்த வீடியோ சேனல்ல கமெண்ட்ல எல்லாம் போடுவாங்களா? சரி, அப்படி போட்டாங்களாம், இவளும் அப்படியே கிளம்பி போயிட்டாலாம். எல்லாம் முட்டாள்தனமால இருக்கு. நான் என் பொண்ணை தொலைச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன் ராஜி. திடீர்னு உங்க பொண்ணு சூலூர்பேட்ல ஆபத்துல இருக்கான்னு மெசேஜ் வந்தா நான் எப்படி கிளம்பி போகாம இருக்க முடியும்? எனக்கு என்ன இதயம் கல்லலையா இருக்கு? நானும் பொண்ணு தானே, ஏன் மனசு பதட்டப்படும் தானே? மல்லி, அவங்க உன்னை வேற ஒன்னும் சொல்லல. கலந்து பேசி முடிவு எடுத்திருக்கலாமே, எதுக்கு இப்படி தனியா கிளம்பி போகணும்னு கேக்குறாங்க. வேற ஒன்னும் இல்ல மல்லி. சரி மல்லி, வெண்பா தான் அங்க இல்லன்னு ஆயிடுச்சே, நீ இப்ப கிளம்பி வந்துடுறியா? இல்ல அண்ணி, எனக்கு வெண்பா இங்கதான் இருக்கான்னு தோணுது. நான் விட்டுட்டு வரதா இல்ல, நான் ஒரு நாள் இங்க இருந்துட்டு வரப்போறேன். அண்ணி, விஜய் அங்க இருக்காரா? தம்பி தானே, இங்கதான் இருக்காரு. நான் போன்ல ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன். நீ பேசுற எல்லாத்தையும் இவங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க. விஜய் என்கிட்ட பேசுறாரா? குடுக்குறீங்களா அண்ணி? என்ன நீ என்கிட்ட பேச மாட்டாரா?
விஜய், எனக்கு உங்ககிட்ட சொல்லாம போகணும்னு எண்ணம் இல்ல. எனக்கு தகவல் கிடைச்சதும் உங்களுக்கு தான் முதல்ல கால் பண்ணேன். நீங்க எடுக்கல. உங்க பேச்ச கேட்க கூடாதுன்னெல்லாம் இல்ல. உங்க வார்த்தையை மீறி நடக்கணுங்கிற எண்ணம்லாம் இல்லங்க. வேற வழி இல்லாம தான் நான் கிளம்பி போனேன். வெண்பான்ற பேர் தான் என்ன உயிரோட வச்சிருக்கோம். வெண்பான்ற பேர் தான் என்ன கொல்லவும் செய்யும். வெண்பா கொண்டு நான் இப்படி பித்துக்குழி மாதிரி எங்கேயாவது கிளம்பி போயிடுவேன். என்ன மன்னிச்சிடுங்க. தம்பி, என்னங்க, என்கிட்ட பேச மாட்டீங்களா? இன்னும் என் மேல கோவமா இருக்கீங்களா? என்னங்க, ஏதாச்சும் பேசுங்க. என்னங்க, ப்ளீஸ்ங்க, ஒரே ஒரு வார்த்தை பேசுங்க. ஹலோ, என்னங்க, கேக்குதா? ஏய், பொண்ணை கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி தகவல் வரும்போதெல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லணும். அதை விட்டுட்டு நீ என்னடி பெரிய இவ மாதிரி கிளம்பி போற? நீ என்ன பெரிய சிஐடி சகுந்தலாவா? அப்படியே போய் ரவுடிங்ல எல்லாம் நீ அடிச்சு போட்டு வெண்பாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுற மாதிரி. ஒரு அம்மாவா நான் வேற என்ன பண்ண முடியும் ராஜி? போலீஸ் கிட்ட சொன்னா இன்னொரு நாள் போகலாம்னு சொல்லுவாங்க. அது இன்னொரு ஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால பெர்மிஷன் வாங்கணும்னு வெயிட் பண்ணுவாங்க. எங்க கையெழுத்து வாங்கணும், அங்க பெர்மிஷன் வாங்கணும்னு எழுத்து அடிப்பாங்க. அதான் தகவல் கிடைச்சதும் நான் கிளம்பி போயிட்டேன் ராஜி. இதுக்கு சிஐடி சகுந்தலாவா இருக்கணும்னு ஒண்ணும் அவசியம் இல்ல. ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருந்தா போதும். உலகத்துல இதை விட பெரிய தியாகம்லாம் ஒரு குழந்தைக்கு அம்மா பண்ணுவாங்க. இங்க பாரு, கேக்குற கேள்விக்கெல்லாம் இந்த மாதிரி வக்கனையா பதில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பதில் சொல்றன்றதுக்காக நீ சொல்றதெல்லாம் சரின்னு எல்லாம் ஆயிடாது, புரியுதா? நீ இந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனமா பண்ற வேலையினாலதான் இங்க ஒருத்தன் மனசு உடைஞ்சு போய் கிடக்குறான். உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விலகி போய்கிட்டே இருக்கான். அத மட்டும் நீ மறந்துடாத. மல்லி, அங்க உனக்கு துணையா யாரு இருக்கா? நீ தனியாவா இருக்க? என் கூட ஒரு நர்ஸ் இருக்காங்க அண்ணி. அவங்க தான் அன்னைக்கு குழந்தைய பார்த்தேன்னு சொன்னாங்க. மேனேஜ்மெண்ட் அவங்க பொய் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அவங்கள மேனேஜ்மெண்ட் ஆளுங்க எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு என் கூடவே வந்திருக்காங்க. மல்லி, நீ உன்னையும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க. உயிருக்கு ஆபத்தான விஷயத்துல எல்லாம் சட்டு போட்டுன்னு இறங்கிடாத. கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. என்ன? சரிங்க அண்ணி, நான் ஜாக்கிரதையா இருக்கேன். சரி மல்லி, நான் வச்சிடுறேன். உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆள் வந்திருக்காங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியாம போச்சு? மாசம் மாசம் பணம் வாங்குறீங்கல்ல, அதுக்கேத்தாப்புல நடந்துக்கங்க. உடனே எனக்கு தகவல் வரணும், உடனே வரணும், புரியுதா? அந்த இன்ஸ்பெக்டர் பேரும் கான்ஸ்டபிள் பேரும் அனுப்பி வைக்கிறேன். அவங்கள கொஞ்சம் விலகி இருக்க சொல்லுங்க. சார், நம்ம ஹாஸ்பிடலுக்கு போலீஸ் வருவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார். வந்தது மட்டும் இல்லாம அவங்க ஹாஸ்பிடல் ஃபுல்லா சர்ச் பண்ணனும் சொன்னப்போ எனக்கு உயிரே போயிடுச்சு சார். உள்ள வந்து தேடினா எல்லாரும் மாட்டிப்போமோன்னு பயந்து நடுங்கினேன் சார். ஆனா போலீஸ் தேடினப்போ வெண்பாவே இல்லையே சார். எப்படி சார் அவ மாயமா காணாம போயிட்டா? நான் என்ன இன்னைக்கு நேத்தா வந்து இந்த வேலையை பாக்குறேன்? எத்தனை வருஷம் பண்றேன் எனக்கு தெரியாது? போலீஸ் வாசல்ல வந்து நிக்கும் போதே அவங்க சர்ச் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்பவே நம்ம வார்ட் பாயா வேஷம் போட்டிருந்தவங்க கிட்ட நான் கண்ணை காட்டிட்டேன். அவங்களுக்கு கொஞ்ச நேரம் டைம் தேவைப்படுமேனு தான் பேச்சை வளர்த்துக்கிட்டே இருந்தேன். நீங்க சூப்பர் சார். நான் தான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஆமா, அந்த பொண்ணை எங்க தான் சார் ஒளிச்சு வச்சீங்க? அப்படி எங்களுக்கு தெரியாத இடம் இந்த ஹாஸ்பிடல்ல எங்க இருக்குது? உனக்கு தெரியாத இடம் நிறைய இருக்கு, வா காட்டுறேன். ஸ்டோர் ரூம்ல அடைச்சு வச்சீங்க? நான் நினைச்சு பார்க்கவே இல்ல சார். அப்படியே ஸ்ட்ரெச்சர்ல தள்ளிட்டு போய் வேற ஏதாவது வார்டுல வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். ட்ரிப்ஸ் எல்லாம் கூட புடுங்கி போட்டு இங்க கொண்டு வந்து போட்டிருக்கீங்களே சார். நமக்கே பிரச்சனை வரும்போது இவ உயிரோட இருந்தா நமக்கு என்ன, இல்ல செத்து போனா நமக்கு என்னன்னு தோணுச்சு. அதான் இங்க கொண்டு வந்து போட்டேன். சார், மெடிசன் கண்டினியூ பண்ணலனா எப்ப வேணாலும் அவளுக்கு சிவியர் ஃபிக்ஸ் வந்துரும். உண்மையிலே கார்டியாக் அரெஸ்ட் வந்துரும் சார். உடனே ட்ரிப்ஸ் போடணும் சார். அப்போ வார்ட் ரூமுக்கு கொண்டு போயிருவோம். சார், அதே ரூம்லயா? வேண்டாம் சார்.
வேற எங்கேயாவது வச்சுக்கலாம். முடிஞ்சா ஹாஸ்பிட்டல் கூட மாத்திடலாம். அப்படிலாம் பண்ண முடியாது. நியூரோ சர்ஜன் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம். ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இங்கேயே இருக்கிறது தான் சரி. போலீஸ் திரும்ப வந்துட்டா என்ன பண்றது சார்? இப்பதானே சர்ச் பண்ணிட்டு போயிருக்காங்க. இனிமேல் வரமாட்டாங்க. அப்படியே அவங்க வரணும்னு நினைச்சாலும் நமக்கு தகவல் வந்துடும். நாம இதே மாதிரி மறைச்சு வச்சிருவோம். சார், புதுசா வேலைக்கு வந்த நர்ஸ் மகா தான் ட்ரிக்ஸ் வேலை பண்ணிட்டா சார். அவளை நம்ம சும்மா விடக்கூடாது சார். அவ வெண்பா அம்மாவோட சேர்ந்து போயிருக்கா. எப்படியும் இந்த மகா ஏதாவது சொல்லுவா. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து நமக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க சார். அவ உயிரோட இருந்தா தானே பண்ணுவாங்க. என்ன சார் சொல்றீங்க? அவளை மட்டும் இல்ல, குழந்தைய தேடி வந்திருக்காளே அவளோட அம்மா, அவளையும் சும்மா விட மாட்டோம். அவங்க 2 பேரும் எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் ஆள் ஏற்பாடு பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தகவல் வந்துடும். தகவல் வந்த உடனே அவங்கள என்ன பண்றேன்னு பாரு. இந்த ஊர்ல இதுதான் கொஞ்சம் டீசென்டான ஹோட்டல் மேடம். ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே இருக்க ஹோட்டல். ஏதாவது எமர்ஜென்சினா நாங்க உடனே வந்துருவோம். ரொம்ப நன்றி சார். நீங்க நிறைய ஹெல்ப் பண்றீங்க. எல்லாம் தீபிகா மேடம்காக தான். நாங்க ஏதாவது கேஸுக்காக சென்னை வந்தா தீபிகா மேடம் ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க. அவங்க பொண்ணு ஐஸ்வர்யாவும் என் பொண்ணு வெண்பாவும் ஃப்ரெண்ட்ஸ். ம். அதனால நாங்க எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓ அப்படியா? சரி மேடம். இவர் கான்ஸ்டபிள் பசவராஜ். இவரை நான் இங்க விட்டுட்டு போறேன். நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் என்னோட கெஸ்ட். உங்களை பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ரொம்ப நன்றி சார். பசவராஜ் சார், நீ பாட்டுக்கு சாப்பிட போறேன், டீ குடிக்க போறேன்னு எங்கேயும் போயிடாத. ஓகே சார். இங்கேயே இருக்கணும், புரியுதா? ஓகே சார். இந்த ஆஸ்பத்திரிக்காரங்களை பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியல. எப்பவும் அவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ, புரியுதா? சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன் சார். வர மேடம். சரிங்க சார். மேடம், நான் வெளியில இருக்கேன் மேடம். ஏதாவது வேணா என்ன கூப்பிடுங்க. ஓகே சார். வாங்க உட்காருங்க. இன்னைக்கு எப்படியாவது என் பொண்ணு கண்டுபிடிச்சிடுவேன்னு நம்பிக்கையா வந்தேன். ஆனா இப்ப வரைக்கும் என் பொண்ணு பார்க்க முடியல. என்னால தாங்க முடியல மகா. நீங்க தான் உங்க பொண்ணு ரொம்ப பக்கமா நெருங்கி வந்துட்டீங்களே. ரொம்ப சீக்கிரமே அவளை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. என்ன மேடம், ஏதாவது பிரச்சனையா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க எஸ்கார்டு மேடம். அந்த டியூட்டி தான் எனக்கு போட்டிருக்காங்க. இல்ல, நீங்க வாசல்ல நிக்க வேண்டாம், கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. சரிங்க மேடம். நீங்க உண்மையிலேயே என் பொண்ணு பாத்தீங்களா? என் பொண்ணு அங்கதான் இருந்தாளா? காட் ப்ராமிஸ் மேடம், அவ அங்கதான் இருந்தா. அது மட்டும் இல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல ஏதோ தப்பான வேலை சம்பந்தப்பட்டிருக்கு மேடம். அந்த சந்தேகம் வந்ததுனாலதான் நர்ஸ் பார்வதியை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. நிச்சயம் வெண்பாவை அவங்கதான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க மேடம். இப்போ நம்ம கிளம்பி வந்துட்டோமே, என் பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடாதா? நாம வேணா இப்பவே கிளம்பி அங்க போயிடலாமா? மேடம், நிச்சயம் வெண்பாக்கு எந்த ஆபத்தும் வராது. ஏன்னா அவங்களுக்கு வெண்பா ரொம்ப முக்கியம். எதுக்காகவோ வெண்பா குணமாகி நல்லா இருக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்கு மேடம். அதனாலதான் உங்க பொண்ண ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட்மெண்டே கொடுக்கறாங்க. என்னாச்சு?
என்னோட பேட்ச் ஒன்று கீழே விழுந்துருச்சு, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன் மேடம். கிடைச்சிருச்சா? கிடைக்கல, வேற எங்கேயோ விட்டுட்டும் போல இருக்கு. சரி, நீங்க ரிசப்ஷன்ல இருங்க, நான் உங்களை கூப்பிடுறேன். ஏதாவது எமர்ஜென்சினா நானே கூப்பிடுறேன், நீங்க போங்க. சரிங்க மேடம். என்ன பிரச்சனைன்னு என் பொண்ணு கூட்டிட்டு வந்தாங்க? வரும்போது அவளுக்கு காய்ச்சல் இருந்திருக்கு மேடம். அது மட்டும் இல்லாம ஃபிட்ஸும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஃபிட்ஸை சரி பண்றதுக்கு தான் ஒரு நியூரோ சர்ஜன் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. அவரோட அப்பாயின்மெண்ட் நாளைக்கு காலையில இருக்கு. அது முடியிற வரைக்கும் அங்கிருந்து எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டாங்க. நாளைக்கு நாம இன்னும் நிறைய போலீஸோட சடனா ஹாஸ்பிட்டலுக்கு போனா கண்டிப்பா உங்க குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம் மேடம். போலீஸ் இனிமே தொந்தரவு பண்ண முடியாது. நாம தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். இந்த ஹோட்டல் தானா? ஆமா மச்சான், இந்த ஹோட்டல் தான் சொன்னாங்க. யார்கிட்ட பேசணும் நாம? வேலண்ண அந்த போலீஸ் நம்பரை கொடுத்துருக்காரு. அவர் தான் இங்க எஸ்கார்டா போட்டிருக்காங்களாம். அவர்கிட்ட பேசிட்டு போக சொன்னாரு. டேய் போன போடுறா. ஹலோ, கான்ஸ்டபிள் பசவராஜ் பேசுறீங்களா? ஆமா, பசவராஜ் தான் பேசுறேன். எஸ்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேலண்ண சொல்லி அனுப்புனாரு. ஹோட்டலுக்கு லெஃப்ட்ல தான் இருக்கும், கொஞ்சம் வரீங்களா சார்? அங்கேயே இருப்பா, வரேன். சரிங்க சார். ஒருத்தரை போடணுமா இல்ல 2 பேரை போடணுமாடா? 2 பேரையும் தான் போட சொல்லிருக்காரு. டேய் பொருள்லாம் பக்காவா இருக்குலடா? பக்காவா இருக்குடா. டேய் வாங்கடா, உங்களை தான் அனுப்பி வச்சாரா? ஆமா சார். தூக்கிட்டு போறீங்களா இல்ல இங்கேயே வச்சு முடிக்க போறீங்களா? இங்கேயே வச்சு முடிக்க சொல்லி தான் அண்ணா அனுப்புனார் சார். டேய் ரொம்ப சத்தம் கத்த கேட்காம பாத்துக்கோங்கடா. சத்தமெல்லாம் முடிச்சிருங்கடா, வெளியே ஓடி வந்து பிரச்சனை ஆயிடக்கூடாது. நம்ம வேலை ரொம்ப சுத்தமா இருக்கும் சார். கோழி எடுக்கிற மாதிரி அறுத்து போட்டுருவோம். சரி, நான் டீ குடிச்சிட்டு வரேன் தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். போயிட்டு சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வந்துருங்கடா. சார் சிசிடிவி கேமராலாம் இருக்கா? இருக்கு, ஆனா அந்த கேபிளை கட் பண்ணிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லடா. ரிசப்ஷன்ல மட்டும் முகத்தை காட்டாம போங்க. அப்படியே கேட்டாலும் பக்கத்து ரூம்ல கதிர்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு போங்க. சரிங்க சார், நாங்க போயிட்டு வந்துடுறோம். யாருமே இல்லடா. இங்கதான் தங்கி இருக்காங்கன்னு கான்ஸ்டபிள் சொன்னாரு. அதான் புரியல. அந்த கான்ஸ்டபிளுக்கு போன் போடு. ஹலோ சார், அவங்க இல்லையே. இல்லையா? நான் பார்த்தனே, அவங்க அங்கதான் இருக்காங்க. இல்ல சார், நான் என்ன பொய்யா சொல்றேன்? அப்ப நீங்க வர தகவல் தெரிஞ்சு அவங்க தப்பிச்சு போயிட்டாங்களா என்னமோ? தப்பிச்சு போயிட்டாங்களா? அப்ப என்ன பண்றது? அந்த நர்ஸ் மகாவுக்கு இந்த ஊர்ல தான் வீடு இருக்கு. அவ வீட்டுக்கு வேணா போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அந்த அட்ரஸ்ல போய் பிடிங்க. சரி, நீங்க போனை வைங்க, நான் பேசிக்கிறேன். அவரு அவங்க அந்த நர்ஸ் வீட்டுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. வேலன் சாருக்கு போன் பண்ணி அவங்க வீட்டு அட்ரஸ் வாங்க. டேய் பிள்ளையார் கோயில் திருவாண்டா, எனக்கு தெரியும், வா போலாம். மச்சான் வீடு பூட்டி இருக்குடா, அவ வீட்ல இல்ல.
கூட்டம் நல்லா இழுத்து பாத்தியா? நல்லா இழுத்து பார்த்தேன், அவ வீட்ல இல்ல. அவ ஹோட்டல்ல இல்ல, வீட்டுல இல்ல, எங்க போயிருப்பா? வேலன் சார் கிட்ட விஷயத்த சொல்லிடுவோமா? வேலன் சாருக்கு போன போடு. ரிங் போது இந்தா. ஹலோ சார், அந்த மகா வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க 2 பேரும் வீட்ல இல்ல சார். இருக்க மாட்டாங்க. நான் நினைச்சதுதான். அந்த பொண்ணோட அம்மா வேற எங்கேயாவது பொண்ணு இருப்பாளான்னு தேடிக்கிட்டு இருப்பா. அந்த மகா கண்டிப்பா ஊரை விட்டு போயிருப்பா. அவளுக்கு அப்பவே அள்ளு விட்டுருச்சு. அவ தெரியாம வாய் உளறிட்டாலே தவிர இங்கேயே பயந்துட்டா. இங்க இருந்தா செத்துருவோன்னு அவளுக்கு தெரிஞ்சிச்சுடா. அதனாலதான் அவ போலீஸ் பின்னாடியே ஓடினா. அது மட்டும் இல்லாம ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிருப்பா அவ. சார், அவ மறுபடியும் போலீஸோட வந்து நிக்க போறா சார். டேய், நான் இன்ஃபார்மர் கிட்ட பேசிட்டேன். அவ வேற எந்த ஹெல்ப்பும் கேட்கல. அப்படியே ஊருக்கு போறதா சொல்லியிருக்கா. அதனால அவளால பிரச்சனை இல்ல. நீங்க உடனே கிளம்பி வாங்கடா. சரி சார், நாங்க வரோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.